லாக்டவுனில் போட்ட வெயிட் ப்ரோ. அதுக்கப்புறம் டயட் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்த்துட்டேன், வெயிட் குறையவே மாட்டேங்குது. இந்த புலம்புல நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். 2020-21 லாக்டவுனில் நிறைய பேரால் ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ண முடியல, வீட்டில் தான் இருந்தீங்க, ஸோ அதிகமாக சாப்பிட்டீங்க. இப்படி சாப்பிட்றதுனால வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. குறிப்பாக இந்த லாக்டவுனில் நிறைய பேர் டயட்டும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக கோவிட் வந்த பேஷண்ட்ஸ். கோவிட் உங்கள் பாடியில் ஒரு விஷயத்தை வந்து டேமேஜ் பண்ணிருக்கு. அதுதான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. இன்சுலினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணி குளுக்கோஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது தான். ஆனா கோவிட் என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்க சாப்பிட்ட ஃபுட் எல்லாமே எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம ஃபேட்டா ஸ்டோர் ஆயிருச்சு. டயட் ஃபாலோ பண்ணியும் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது மெக்கானிசம் வந்து கார்டிசால். இது கோவிட்ல எல்லாருக்குமே இருந்துச்சு. அதிகமாக வேலை பார்க்கல, வீட்டில் இருந்தோம், லாக்டவுன் ஸ்ட்ரெஸ், அது இல்லாமல் வேலை போயிருமான்ற ஸ்ட்ரெஸ், இதனால வந்து கார்டிசால் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. இப்படி ஸ்பைக் ஆகுறதுனால அதிகமாக நம்ம எங்கே தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லையும் பெல்லி பேட்டர்ன் தான் அதிகமாக தெரியும். மூணாவது மெக்கானிசம் கட் மைக்ரோபைம். கட் டேமேஜ் ஆனிச்சுனாலே மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகும், நியூட்ரிஷன் ப்ராப்பராக அப்சர்வ் ஆகாது, ஃபேட் பர்ன் சுத்தமாக நடக்கவே நடக்காது. இது ஈஸியாக 4 விஷயத்தை வச்சு உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷம் நடங்க. இப்படி நடக்கதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குளுக்கோஸ் அப்டேக் வந்து 30% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஆகுறதுனால இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ரெண்டாவது கேர்டு, ஃபெர்மெண்டட் ரைஸ், கஞ்சி இதெல்லாம் எடுத்துக்க பாருங்க. டெய்லி காலைல பழைய சோறு சாப்பிட்றதுனால உங்க கட்டோட மைக்ரோபைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்க மெட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஆகும். மூணாவது சுகரை டோட்டல் அவாய்ட் பண்ணிருங்க. என்னடா மேல ரைஸ் சாப்பிட சொல்லிட்டு இங்க சுகரை கட் பண்ண சொல்றியா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ரைஸை விட சுகர் தான் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினை ஸ்பைக் பண்ணி விட்டுரும். ஃபோர்த்து, டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 மணி நேரமா தூங்குங்க. இப்படி தூங்குறதுனால உங்க இன்சுலினோட சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகும். இதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ண உடம்புல நிறைய டிஃபரன்ஸ் என்னால் பார்க்கவும் முடிஞ்சது. இப்படி தான் நிறைய கிளைண்ட்ஸ் நான் ட்ரைனும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பற்றின டீட்டெயில் பிளான் உங்களுக்கு வேணும்னு வச்சுன்னா கமெண்ட்ல போய் கட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சென்ட் பண்றேன்.